கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்பெஷல் சியூடி படக்கலம் எபிசோட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எப்படி டபிள்யூபிஎலுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபைங் த யங் டேலண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து யங் டேலண்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு இருந்தோம். அதே மாதிரி ஐபிஎல் மென்ஸ் ஆக்ஷனுக்கு நம்ம ஆக்ஷன் பூல்ல வந்து இந்த சீசன்ல வந்து பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது. இந்த ஆக்ஷன் பூல்ல வரப்போற ஆக்ஷன் பூல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு யங்கஸ்ட் டேலண்ட்ஸுக்கு தான் அதிகமான வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லைம் லைட் இருக்க போகுது இந்த ஆப்ஷன்ல. அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு செக்மெண்டா பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ எந்த பேட்டருக்கு வந்து டீம்ஸ் வந்து போக போறாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்றது நம்ம கீகா ப்ரோ தான். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. டபிள்யூபிஎலுக்கு நீங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தீங்க 35 பேர்ல. அதுல வந்து தியா யாதவ் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி நீங்களும் லிஸ்ட் எடுத்திருக்கிறீங்க, நானும் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த பிளேயர் இருக்கிறாங்க அன்கேப் பிளேயர்ஸ்ல லைம் லைட் வாங்க போறதுக்கு? ஒரு பேட்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு 20 பிளேயர்ஸ் பக்கம் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் டபிள்யூபிஎலுக்கும் ஒரு சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ணேன். தியா யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பிக் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் சார்பா. 16 இயர் ஓல்டு லைம் லைட்ல வர காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎல்லும் சில பிளேயர்ஸ் லைம் லைட்ல வர காத்துட்டு இருக்காங்க. நீங்க பெர்ஃபெக்டா சொன்னீங்க, சமரைஸ் பண்ணீங்க. இந்த வருஷம் வந்து மினி ஆக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார் பிளேயர்ஸை தாண்டி இந்த அன்கேப்டு பிளேயர்ஸுக்கான ஒரு ஆக்ஷன் தான் அப்படின்னு. ஐபிஎல் இஸ் நோன் ஃபார் அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தானே. ஏன்னா இங்கிருந்து தான் சில பல ஸ்டார்ஸ், மெகா ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாகி போயிருக்காங்க. ஸோ ஐபிஎல்லுடைய அந்த ட்ராஃபிலே எழுதியிருப்பாங்க, வேர் டேலண்ட் மீட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி. இந்தியாவுடைய மூளை முடுக்கெங்கும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ண போறேன். குணால் சந்தேலா, ரிமெம்பர் த நேம், குணால் சந்தேலா. இவர் வந்து ஹரியானா உத்தரகாண்டை சேர்ந்த பேட்டர். இந்த வருஷம் நடந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபியோடைய லீடிங் ரன் ஸ்கோரர் இவர் தான். நடந்துட்டு இருக்க சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 5 இன்னிங்ஸ்ல 292 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 58.40, ஸ்ட்ரைக்கிங் 155. இவருடைய இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்து சிக்ஸஸ் மெயின் ரீசன் கிடையாது. இவருடைய இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல இவர் ஆடுறதுக்கு மெயின் ரீசன் பவுண்டரிஸ். 30 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு இன் 5 இன்னிங்ஸ். டோட்டலா இவர் இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 5 இன்னிங்ஸ்ல இவருடைய அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டீங்கன்னா, கர்நாடகாக்கு எகெயின்ஸ்டா 88, சௌராஷ்டிராக்கு எகெயின்ஸ்டா செகண்ட் மேட்ச்ல 94, தமிழ்நாடுக்கு எகெயின்ஸ்டா 47 அண்ட் ஜார்க்கண்ட் எகெயின்ஸ்டா 55. விளையாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் மோர் தென் 40 அடிச்சிருக்காரு. 3 ஆஃப் சென்ச்சுரிஸ், மோர் தென் 40 அடிச்சிருக்காரு. 30 பவுண்டரிஸ் இன் 5 இன்னிங்ஸ் அப்படிங்கிறது T20 ஃபார்மேட்ல உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நம்ம வந்துட்டு T20 கிரிக்கெட், இப்போ மாடர்ன் T20 கிரிக்கெட்ல 6 ஹிட்டிங் பினிஷர்ஸ் தான் நம்ம குளோரிஃபை பண்ணியிருப்போம். பட் கேப்ல பவுண்டரி அடிக்கிற ஒரு T20 பினிஷரை நம்ம வந்து அண்டர் ரேட்டடா தான் வச்சிருக்கோம். இந்த ஒரு பிளேயரும் இந்த வருஷம் அண்டர் ரேட்டடா போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். ஏன்னா இந்த வருஷம் ஒரு கேப்ல 4 அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பினிஷர் ஐபிஎல்ல தேடி வராரு, ஃபார்ம்ல இருக்காரு. 30 பவுண்டரிஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் பிரீமியர் லீக்னு ஒரு உத்தரகாண்ட் பிரீமியர் லீக் நடந்துச்சு இந்த வருஷம். அதுல லீடிங் ரன் ஸ்கோரரும் இவரு தான். 7 இன்னிங்ஸ்ல 455 ரன்ஸ் அடிச்சாரு, 2 செஞ்சுரிஸ். மொத்தம் 7 இன்னிங்ஸ்ல 52 பவுண்டரிஸ் அடிச்சாரு, 52 ஃபோர்ஸ் அடிச்சாரு. டோட்டலா இந்த வருஷம் ஒரு விளையாண்ட ப்ரொஃபஷனல் T20 ஃபார்மேட்ல ஒரு ஆடின ப்ரொஃபஷனல் மேட்சஸ்ல 12 இன்னிங்ஸ்ல 82 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. இவருடைய ஆவரேஜா ஒரு மேட்சுக்கும் 6 பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. அப்படி ஒரு மேட்சுக்கும் இவருடைய பவுண்டரி ஆவரேஜ் அப்படிங்கிறது 6. ஸோ ஒரு பவுண்டரி அடிக்கக்கூடிய, நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவரு. பினிஷர் தான், நம்பர் 6, நம்பர் 5, நம்பர் 6ல தான் வருவாரு. ஏஜ் வந்து இவருக்கு 31 ஆகுது. இந்த வருஷம் தான் அவருக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிருக்கு சையத் முஸ்டாக் அலி டிராஃபில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வச்சு. ஸோ ஏதோ ஒரு டீம், பினிஷர்ஸ் தேவைப்படுற டீம் இவரை எடுக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம். உத்தரகாண்ட்ல இருந்து குணால் சந்தேலா, the player to watch out for.
அடுத்ததா உங்க சைடு இருந்து உங்களுடைய லிஸ்ட்ல இருந்து ஒரு பிளேயரை பார்ப்போம். அதாவது எப்படி சைமல்டேனியஸா நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு வரலாம். அடுத்து உங்க லிஸ்ட்ல இருந்து ஒரு பிளேயர். என்னோட லிஸ்ட்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க உத்தரகாண்ட்ல இருந்துன்னு. ஹரியானால இருந்து ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் யஷ்வர்தன் தலால். ஏஜ் வந்து 21 22 இருக்குது. நம்பர் 4ல 148 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின்னு இருக்கிறாரு. அட் ஆவரேஜ் ஆஃப் 57.75. அவர் வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறாரு. நம்பர் 4ல ஒரு இந்தியன் பேட்டர். ஒரு சில டீம்ஸுக்கு வந்து நம்பர் 4 இந்தியன் பேட்டர் தேவைப்படுது. பேக்கப் ஆப்ஷன்ஸுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு இந்த மாதிரியான பிளேயர் போறது நல்லதுன்னு நான் பாக்குறேன். ஒரு சில டீம்ஸ்ல வந்து சப்போஸ் ஏதாவது இன்ஜுரியா இருந்தா அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கும். இந்த பிளேயர் வந்து யசோதா கன்சிஸ்டன்டா ஆடின்னு இருக்கிறாரு இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா நான் பாக்குறேன். நல்ல பிளேயர் தான், நல்லாவே ஆடி இருக்கிறாரு. அவருக்கு சான்ஸ் கிடைக்க வாழ்த்துக்கள். அடுத்ததான் ஆல்ரெடி ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் தான் எடுத்துட்டு வர போறேன். அபிமன்யு ஈஸ்வரன். அவங்க எல்லாத்துக்குமே அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு டெஸ்ட் பேட்டர், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டர் அப்படின்னு தான் தெரியும். பட் இந்த வருஷம் நம்ம வீடியோ பார்த்திருந்தா தெரியும். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டீவர்சன் ப்ரோ சொல்லியிருப்பாரு, அபிமன்யு ஈஸ்வரன் இந்த லிமிடெட் ஓவர் ஃபார்மட்ஸ்ல தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பொசிஷன் மாத்தி விளையாடின்னு இருக்கிறாரு. அதுலயும் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. எஸ், அதான் இந்தியன் டீம்ல இப்போ ரெட் பால் டீம்ல எஸ்பெஷலி பாத்துட்டீங்கன்னா இந்த ஐபிஎல்ல இருந்து வர பிளேயர்ஸ் தான் எடுத்து சான்ஸ் தராங்க அப்படிங்கறதால வெக்ஸ் ஆகி மனம் வெறுத்து போய் இப்போ ஐபிஎல் நானும் இப்போ T20ல பெர்ஃபார்ம் பண்றேன், எனக்கு ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கொடுங்க, அங்க பெர்ஃபார்ம் பண்ணி நான் டெஸ்ட் டீம்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சையத் முஸ்டாக் அலி டிராஃபில பெங்காலுக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. பஞ்சாப் எகெயின்ஸ்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர். 5 இன்னிங்ஸ்ல 243 ரன்ஸ், 60.75 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 151. ஒவ்வொரு 4 பாலுக்கும் ஆவரேஜா பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. பஞ்சாப் எகெயின்ஸ்டா அந்த சேசிங்ல அவர் அடிச்ச அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துட்டு அபிமன்யு ஈஸ்வரனா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். T20 இதுக்கு முன்னாடி T20 அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சுமாரான ஒரு நம்பர்ஸ் தான் அவருடைய T20 நம்பர்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐபிஎல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான். ஆக்சுவலா பல வருஷமா டொமஸ்டிக் சைட்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான். T20s நம்பர்ஸ் கம்மியா இருந்தனால அவர் வந்து இந்த ஒதுக்கியே வச்சிருந்தாங்க ஐபிஎல் கான்ட்ராக்ட் இல்லாம. ஒரு சத்தீஸ்வர் புஜாரா மாதிரி அந்த மாதிரியான அவர் பிளேஸ்ல தான் வச்சிருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து இந்த T20 டோர்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் இன்னும் சையத் முஸ்டாக் அலி டிராஃபில இன்னும் வர மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐபிஎல்ல சான்ஸ் கிடைச்சா அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அப்படின்னா டெஸ்ட் டீம்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம கம்பீர் எடுத்திருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. ஓவர் டு யூ ப்ரோ, அடுத்த பிளேயர். அதே பெங்கால்ல இன்னொரு பிளேயர் இருக்கிறாரு கரண் லால்னு. 25 வயசாகுது கரண் லாலுக்கு. கரண் லாலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில. மற்றபடி அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் நல்லா கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு பிளிஸ்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கு 200+. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டுக்காக ஒரு டாப் ஆர்டர் 200+ ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரி ஆடுறது வந்து ஒரு சில டீம்ஸ் இப்போ வந்து அந்த ஒரு தடாலடி பேட்டிங் வச்சிருக்கிற டீம்ஸை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி தடாலடி டீமோட என்வரான்மெண்ட்டுக்குள்ள இவர் போனா இன்னும் நல்லா மோல்ட் பண்ணலாம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனரா தேவைப்படும்ன்றவங்க வந்து கரலால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நான் மத்திய பிரதேச சேர்ந்த 2 பிளேயர்ஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். அக்ஷத் ரகுவன்ஷின்னு ஒரு பிளேயரு, ரைட் ஹேண்ட் பேட்டர், மத்திய பிரதேச சேர்ந்தவர். மும்பை இந்தியன்ஸ் ட்ரையல்ஸ் ரீசெண்டா அட்டென்ட் பண்ணாரு. அதுல அந்த பிக்சர்ஸ் கூட சோசியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. இவரு மத்திய பிரதேஷ்காக இப்போதான் டெபியூ ஆகி விளையாண்டு இருக்காரு. மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் லீக்ல வந்து இந்த வருஷம் 5 இன்னிங்ஸ்ல 239 ரன்ஸ் அடிச்சாரு, ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, 16 சிக்ஸஸ் அடிச்சாரு டோட்டலா. ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரரும் கூட. ரீசெண்டா மும்பை இந்தியன்ஸ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணதால மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம பல டீம்களுடைய பார்வையும் ஒரு மேல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ஸ்ல பேச்சுக்கள் இருந்துட்டு வருது. இந்த பிளேயரை பத்தி பல பேச்சுகள் இருந்துச்சு. இன்னொரு மத்திய பிரதேச சேர்ந்த பிளேயரும் இருக்காரு, அபிஷேக் பதக்னு, ரைட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்டர். இவர் வந்து இந்த வருஷம் மத்திய பிரதேஷ் லீக்ல 48 பால்ஸ்ல 138 அடிச்சு எல்லாத்தோடைய கவனத்தையும் ஈர்த்தாரு. 6 இன்னிங்ஸ்ல 266 ரன். டோட்டலா இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 6 இன்னிங்ஸ் விளையாண்டு 246.29.
மொத்தமா 25 சிக்ஸர்ஸ் அண்ட் 21 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. வெறும் 6 இன்னிங்ஸ்ல 46 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு 2 பால்ஸுக்கும் ஆவரேஜா பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய நேமும் வந்து மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒவ்வொரு ஐபிஎல் டீமுடைய ஸ்கவுட்ஸும் பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹிட்டர் பவர் பிளேல போன வருஷம் ஒரு பிரியன் ஷாரியா டெல்லி பிரீமியர் லீக்ல இருந்து வந்தாரு. ஸ்ட்ரெயிட்டாவே பஞ்சாப் கிங்ஸ்ல ஓப்பனிங் சான்ஸ் கிடைச்சது. இப்போ பிரியன் ஷாரியாக்கு வந்து அந்த பிரியன் ஷாரியா மாதிரி இவருமே அபிஷேக் பத்தக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே ஏதாச்சும் ஒரு டீம்ல பிளேயிங் லெவன்ல ஆடுறதுக்கான வாய்ப்போ இல்ல பேக்கப்ல ஆடுறதுக்கான வாய்ப்போ பேக்கப்ல இருக்கக்கூடிய வாய்ப்போ பேக்கப்ல ஆடக்கூடிய ஒரு வாய்ப்போ கிடைக்க போகுது. ஸோ பாப்பா எந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அடுத்ததா உங்களுடைய லிஸ்ட்ல இருந்த பிளேயர். என்னோட லிஸ்ட்ல வந்து இருக்கிற இன்னொரு பிளேயர், அவர் வந்து பாண்டிச்சேரிக்காக விளையாடின்னு இருக்கிறாரு. உண்மையில ஒரு பாண்டிச்சேரி பிளேயர். பாண்டிச்சேரின்னா உடனே ஒரு கிரிட்டிசம் வரும், பாண்டிச்சேரியில வந்து அதர் டீம் பிளேயர்ஸ் வந்து கெஸ்ட் பிளேயர்ஸ் மாதிரி உள்ள என்ஓசி வாங்கி வந்து விளையாடுவாங்க. ஆக்சுவலா இவர் வந்து பாண்டிச்சேரி பிளேயர், ஆகாஷ் புகழேந்தி. ஃபர்ஸ்ட் மேட்ச் சகல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் சகல அழகா டேக்கிள் பண்ணி ஆடினார். சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர்கிட்ட இப்போ கன்சிஸ்டன்சி இல்ல, அந்த மேட்சுக்கு அப்புறம் அவர்கிட்ட பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஏதாவது ஒரு டீம் பார்த்து இவர்கிட்ட ஸ்பின்னர் அடிக்கிற ஒரு இது, அந்த ஒரு எபிலிட்டியை பார்த்து அந்த ஒரு எபிலிட்டி வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அவரோட அட்டாக்கிங் இன்டென்ட்டை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மட்டும் மிஸ் ஆகுது. கன்சிஸ்டன்சி மட்டும் அவர் கொண்டு வந்துட்டாருன்னா மேபி அவர் வந்து ஃபியூச்சர்ல பெரிய பிளேயரா வரலாம். இவரோட அட்டாக்கிங் மெத்தடை பார்த்துட்டு யாராவது ஸ்பின்னை வந்து டேக்கிள் பண்றதுக்குன்னு ஒரு பிளேயர் வேணும், எனக்கு இந்தியன் பிளேயர் டொமஸ்டிக் பிளேயரா வேணும்னு யாராவது திங்க் பண்ணா ஆகாஷ் புகழேந்திக்கு போலாம். அப்படியே நான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு தெரிஞ்ச ஒரு பேரை தான் எடுத்துட்டு வர போறேன். பரிச்சயமான ஒரு பிளேயரு அஸ்வின் ஹெபர். ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தாரு. ஆந்திரா நெல்லூரை சேர்ந்த ஒரு பிளேயர். இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஆந்திராக்காக ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர் இவர். ஆந்திராவோட லீடிங் ரன் ஸ்கோரர் இவர் தான். 5 இன்னிங்ஸ்ல 174 ரன் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 146. 2 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஆவரேஜிங் 34. 2 மேட்ச் வின்னிங் நாக்ஸும் ஆடி கொடுத்தாரு. ஏற்கனவே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இவரை இந்த வருஷம் ஏதோ ஒரு டீம் பேக்கப் ஆப்ஷனாவோ இல்ல பிளேயிங் லெவன்ல எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாவோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆந்திரால இருந்து அஸ்வின் ஹெபர் இவருக்குமே இந்த ஐபிஎல் டோர்ஸ் திரும்ப எகெயின் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த பிளேயர் யாரு ப்ரோ? இதே மாதிரி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர், ஐபிஎல்ல வந்து 2 டீமுக்கு விளையாடி இருக்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா தன்னோட பேர் அங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாம தடுமாறி இருக்கிறாரு. அன்முல்பிரீத் சிங். அன்முல்பிரீத் சிங் வந்து 2 டீமுக்காக விளையாடி இருக்கா. அந்த 2 டீமுக்கு சான்ஸ் கிடைச்சுது. ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் ரொம்ப லேக்கா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடி இருந்தார். ஆனா இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 189 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின்னு இருக்கிறாரு. ஆல்சோ கன்சிஸ்டன்டாவும் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்கிறாரு. ஸோ மேபி பஞ்சாபை சேர்ந்த அன்முல்பிரீத் சிங்க்கு திருப்பி ஐபிஎல் கதவுகள் திறக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு டீம் வந்து விக்கெட் கீப்பர் எடுக்க முடியாம இருக்குது, எனக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர்ன்ற ஒரு நார்மலா எனக்கு வந்து பேக்கப் விக்கெட் கீப்பர் மாதிரி தான் வேணும்னா இவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். இவர் விக்கெட் கீப்பிங் ரோலை வச்சுட்டு ஒரு டாப் ஆர்ல விளையாடுறதுக்கு சப்போஸ் டீம் செட் ஆகாத சமயத்துல இவரை வச்சு நீங்க போய்க்கணும்னு யாராவது திங்க் பண்ணீங்கன்னா அன்முல்பிரீத் சிங்க்கு சான்ஸ் கிடைக்கலாம். அடுத்ததா கேரளால இருந்து ஒரு சேட்டாவை எடுத்துட்டு வர. ஆக்சுவலா ஒரு சேட்டா சிஎஸ்கே வந்துட்டாரு. இன்னொரு சேட்டா மும்பை இந்தியன்ஸ்ல டெபியூ ஆகி இப்போ இன்ஜுரி ரெஹாபா வெளியே போயிருக்காரு. இன்னொரு சேட்டா ஒருத்தர் டொமஸ்டிக்ல புகழ்பெற்ற ஒரு சேட்டா ரோஹன் குன்னுமால். பாலக்காட்டை சேர்ந்த ஒரு பேட்டர். ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டர். டொமஸ்டிக்ல நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர். பட் ஸ்டில் ஐபிஎல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இன்னுமே கிடைக்காம இருக்கு. இந்த வருஷம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 5 இன்னிங்ஸ்ல 222 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 55. ஸ்ட்ரைக் ரேட் 169.46. 16 சிக்ஸ் அடிச்சு அந்த 6 ஹிட்டிங் லிஸ்ட்ல வந்து 4வது பொசிஷன்ல இருக்காரு. ஒவ்வொரு 3 பால்ஸுக்கும் ஒரு பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒடிசாக்கு எகெயின்ஸ்டா சஞ்சு சாம்சனோட சேர்ந்து ஒரு 130 ரன் பார்ட்னர்ஷிப் 130 ரன் ரன் சேஸ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அமைச்சு சூப்பரா பினிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாவே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கேரளாவுக்காக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர். ஐபிஎல் கான்ட்ராக்ட் இந்த வருஷமாச்சு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல டேலண்டட் பேட்டர் ரோஹன் குன்னம்மால். எக்ஸ்பெக்டிங்
ஹியூஜ் பிட் இல்ல அப்படின்னாலும் ஒரு பேஸ் பிரைஸுக்காச்சும் போவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ரோஹன் குன்னம்மாள் ஃப்ரம் கேரளா என்னுடைய இந்த லிஸ்ட்ல என்னுடைய ஒன் ஆஃப் த டாப் எக்ஸ்பெக்டட் பிளேயர் டு கோ பாட் இன் திஸ் ஐபிஎல். ஸோ அப்படியே நீங்க கேரளால இருந்து நம்ம அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பேர் வந்து பரிச்சயமான பேர். கடந்த டிஎன்பிஎல்ல இருந்து இந்த பேர் வந்து அடிக்கடி வந்துகின்னு இருக்குது சர்க்கியூட்டுக்குள்ள. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துஷார் ரயேஜா. துஷார் ரயேஜா டிஎன்பிஎல் சர்க்கியூட்ல ஒன் ஆஃப் த மெயின் நேம்ஸா இருந்திருக்கிறாரு. தொடர்ந்து டிஎன்பிஎல் சர்க்கியூட்ல விளையாடினே இருக்கிற ஒரு பிளேயர். போன சீசன் வந்து அவருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ சீசனா அமைஞ்சது. அது வந்து ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸோட ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கிறதுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணுச்சு. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால அவர் வந்து இப்ப டெல்லி கேபிட்டல்ஸோட செலக்ஷன் ட்ரைஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு டீமோட செலக்ஷன் ட்ரைஸ் தட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு நினைக்கிறேன். 2 டீமோட செலக்ஷன் ட்ரையல் அட்டன் பண்ணியிருக்காருன்னு நம்ம கிரிக்கானந்தா அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு துஷார் ரயேஜா மாதிரியான பிளேயர், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், அதுவும் ரொம்ப முக்கியமான இது. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல அவர் விளையாடுறத பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் அட்டாக்கிங்கா கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைச்சா அதுல பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்றது, இவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவருக்கான சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இவரை ப்ரூவ் பண்ணுவாரு. எந்த டீம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே தமிழ்நாட்டுல இருந்து கோவா போயிருவோம். கோவால வந்து அபினவ் தெஞ்சர்னான்னு ஒரு 25-year-old பேட்டர், கோவா பேட்டர். இந்த வருஷம் நடந்துட்டு இருக்க ரஞ்சி டிராஃபில லீடிங் ரன் ஸ்கோரர் இவரு தான். 4 இன்னிங்ஸ் 4 மேட்சஸ்ல 650 ரன்ஸ் பக்கம் அடிச்சிருக்காரு, இன்க்ளூடிங் 3 செஞ்சுரிஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சத்தீஸ்கருக்கு எகெயின்ஸ்டா அவருடைய டெபியூ மேட்ச்ல டபுள் செஞ்சுரி அடிச்சு எல்லாத்தோடைய பார்வையும் அவர் மேல திருப்பினாரு. சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் யூபிக்கு எகெயின்ஸ்டா 35 பால்ல 72, ஹைதராபாத்க்கு எகெயின்ஸ்டா 14 பால்ல 21, மத்திய பிரதேஷ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு 33 பால்ல 55. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 6 ஹிட்டர் அப்படின்னு சொல்ல, ஒரு 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். ரஞ்சி டிராஃபில ஒரு அடிச்ச செஞ்சுரிஸ் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கருக்கு எகெயின்ஸ்டா அடிச்ச செஞ்சுரியிலுமே 4 சிக்ஸர்ஸ் அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல கூட பெரிய சிக்ஸர்ஸ் அடிச்சு ரன்ஸ் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். ஸோ T20 ஃபார்மேட்டுக்கு மோஸ்ட் சூட்டபிள் மிடில் ஆர்டர் நம்பர் 4 நம்பர் 5ல ஆடக்கூடிய பேட்டர். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டீம்ஸுக்கு அந்த நம்பர் 4 நம்பர் 5 ஸ்லாட் தேவைப்படுது. அதிரடியான ஹிட்டர்ஸ், 6 ஹிட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த பிளேயர் அபினவ் தெஞ்சர்னா ஆக்சுவலா டெல்லியை சேர்ந்தவர், கோவாக்காக இப்போ டெபியூ ஆகி விளையாண்டு இருக்காரு. கோவாக்கு மூவ் பண்ணி அங்க டெபியூ ஆகி விளையாண்டு இருக்காரு. ஸோ இவருமே வந்து இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அண்ட் பினிஷர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த ஐபிஎல் சீசன், இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ல. நான் வந்து நீங்க வந்து நம்பர் 4 நம்பர் 5ல பிளேயர்ஸோட நீட் வந்து தேவைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்பர் 5ல விளையாடுற மணிப்பூரை சேர்ந்த ககன்பான் சிங். என்னோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கா, அதை மன்னிச்சுக்கோங்க. ககன்பான் சிங் அவர் வந்து நம்பர் 5ல வந்து 2 ஆஃப் செஞ்சுரிஸ், ஒரு செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அட் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வந்து 200+. ஸோ உங்களுக்கு ஒரு அசுதோஷ் சர்மா மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு க்ரூம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா போகணும்னு, இவரோட ஏஜ் வந்து அபவ் ஒரு 27 30 கிட்ட நினைக்கிறேன் நானு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிட்டிங் அபிலிட்டியோட எனக்கு ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிளேயருக்கு நீங்க போகலாம். நம்பர் 5ல ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கிற பிளேயர். அடுத்ததா அங்கிருந்து அப்படியே பஞ்சாபுக்கு வருவோம். சலில் அரோரா, பஞ்சாபை சேர்ந்த பினிஷர். ஆக்சுவலா பஞ்சாப் டீம் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரஞ்சி டிராஃபி ஸ்குவாட், சாரி இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஸ்குவாடை பாத்துட்டீங்க அப்படின்னா பஞ்சாப் பிளஸ் டாப்ல இருந்து நம்பர் 7 முடிய ஃபுல் பேட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், நேகல் வதேரா, நமன்தீர், அன்மோல் பிரீத் சிங், SRHல ஆடுற சன்வீர் சிங், இவங்க எல்லாம் போக ரமன்தீப் சிங். எல்லா சிங்கும் சேர்ந்த மாதிரி சலில் அரோரா அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு ஆடுவார் நம்பர் 5ல. நமன்தீர் இல்லாதப்போ இவர் உள்ள வந்து சில மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவர் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரூட்டல் 6 ஹிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லைனப்பே பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே 6 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ வடிவேல் சொல்லுவார்ல வின்னர்ல, தீவிரவாதனை காட்டணும் முதல் கொண்டு தீவிரவாதியை வளர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் பஞ்சாப்ல இருக்க எல்லாத்தையும் அவர் மாதிரியே வளர்த்து வச்சிருக்காரு. நம்பர் 1ல இருந்து ஓப்பனிங்ல இருந்து நம்பர் அனிமல் படம் ரேஞ்சில இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்குது. என்ன அடிக்கிறாங்க. அபிஷேக் சர்மால ஆரம்பிச்சு பிரப்சிம்ரன் சிங்,
நம்பர் 3ல அன்மோல் பிரீத் சிங், சன்வீர் சிங், நேகல் வதேரா, ரமன்தீப் சிங். ஸோ இதுக்கு நடுவில் சலீல் அரோரா, இவர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூச்சர் ஹிட்டரா இருக்க போறாரு. 171.67 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. ரன்ஸ் பெருசா அடிக்கல, மொத்தமே ஒரு 70-80 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. பட் அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கறது தான் முக்கியம். ஏன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம், அந்த முன்னாடி வர பிளேயர்ஸ், அபிஷேக் சர்மாவே மேட்சை முடிச்சுட்டு போயிடாரு, பிரப்சிம்ரன் சிங்கே மேட்சை முடிச்சுட்டு போயிடாரு. அந்த கிடைச்ச சான்ஸ்ல இவருமே யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி இருக்காரு. பவுண்டரிஸ்க்கு ஈக்குவலான சிக்ஸஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு 2-3 பால்ஸுக்கு ஒருக்கா அவர் பவுண்டரி அடிக்கிறதா இருக்கட்டும். பஞ்சாப்ல இருந்து இன்னொரு நேம் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்க போறாரு சலீல் அரோரா. ஹிட்டர்ஸ், பினிஷர்ஸ் தேவைப்படுற டீம் இவரை நோட் பண்ணுங்க. இவரை ஏதோ ஒரு டீம் எடுத்து ரூம் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்த பிளேயர் ப்ரோ. ஹிட்டர்ன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொலாட், தமிழகத்தின் பொலாட், செல்லமா அழைக்கப்படுற ராஜ்குமார் அண்ணன். திருச்சி கிராண்ட் சோலாஸ், அந்த திருச்சி பிரான்ச்சைஸுக்காக பல வருஷமா தனியால நின்று விளையாடி கொடுத்துன்னு இருக்கிற ராஜ்குமார் அண்ணன் இந்த டிஎன்பிஎல்ல அடிச்ச அடியோட ஒரு என்ன சொல்றது, அது நல்ல பேர். இந்த டிஎன்பிஎல்ல அடிச்சு நான் எந்த அளவுக்கு அவர் அடிச்சு கொடுத்தாரோ அதோட வெகுமதியா அவருக்கு சையத் முஸ்டாக் அலி ஸ்குவாட்ல அவருக்கான இடம் கிடைச்சது. அந்த இடத்த அவர் சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கினாரு. ஒரு முக்கியமா தத்தளிச்சுன்னு இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்காக 93 ரன் அடிச்சு கொடுத்தாரு. இந்த ஒரு இந்த அவர் ஆடின விதத்தை பார்க்கும்போது சும்மா வச்சு வெளுன்னு வெளுத்தாரு. ஸ்பின்னரா இருக்கட்டும், எல்லாரையுமே அந்த தமிழகத்தின் பொலாட்டுன்ற பேரை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவருக்கான ஐபிஎல்ல ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா கண்டிப்பா அவர் தன்னை நிலை நிறுத்திப்பார். பல டீம்ஸுக்கு அந்த லோவர் ஆர்டர் பினிஷர்ஸ் வேணும். அவங்க எல்லாரும் டெஸ்பரேட்டா இங்க ஃபாரின் ஸ்டார்ஸுக்காக பார்த்து நிற்கிறாங்க. இஸ் ஏஜ் 32. மெச்சூரிட்டி எப்படி விளையாடணும்னு. ஏன்னா திருச்சி டீம் நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் ராஜ்குமார் எந்த அளவுக்கு அந்த டென்ட்டை கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. 60 ஆஃப் 29, 50 ஆஃப் 25 இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ராஜ்குமார் அண்ணா அடிக்கடி காட்டியிருக்கிறாரு திருச்சிக்காக. இந்த சீசன் திருச்சியோட சக்சஸ் ரொம்ப முக்கியமான பார்ட் இருந்தது ராஜ்குமார் தான். அந்த ஒரு லோவர் ஆர்டருக்காக நீங்க தேடுறவங்க கண்டிப்பா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர் அவர் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம கிரிக்கானந்தாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. இன்னொரு டீம் அட்டன் பண்ணாது, கேகேஆர்ன்னு சரியா தெரியல. கேகேஆரும் அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. மேபி ஆனா கன்ஃபார்மா சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அவர் அட்டன் பண்ணியிருக்கிறார். ஏதாவது ஒரு டீம் அவர் எடுத்தா நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேகேஆர் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் பார்க்க. யூசுப் பத்தானுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு பிளேயர் இல்லாம அவங்களும் அந்த யூசுப் பத்தான் கேலிபர்ல ஒரு பிளேயரை தேடின்னு இருக்காங்க. இவரை நீங்க குரூம் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு யூசுப் பத்தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா நீங்க பார்க்கலாம். நான் ரசலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். he can play the role of யூசுப் பத்தான். யூசுப் பத்தானோட ரீஜன் மாதிரி இருக்காரு. யூசுப் பத்தானோட ரோலை இவர் நல்லா விளையாடலாம். இவரை கரெக்டா கைட் பண்ணா. ஹோப் கேகேஆர் டேக்ஸ் இட் அண்ட் பில்ட் ஹிம் டு நெக்ஸ்ட் யூசுப் பத்தான். பாப்போம். எல்லாரும் பொலாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க அடுத்த யூசுப் பத்தான் அப்படின்னு சொல்றீங்க. சோ பாப்போம் அடுத்த யூசுப். ஆனா இவரோட ஸ்டைல பார்க்கும்போது யூசுப் பத்தானும் ப்ரூட்டல் ஹிட்டர். யூசுப் பத்தானு இந்த எந்த அளவுக்கு நம்ம பொலாடு, ரசல் அந்த கேலிபர்ல இருந்த ஒரு பிளேயர் தான் யூசுப் பத்தான். அவரு ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருப்பாரு, மெச்சூர்டாவும் ஆடுவார் இவங்கள மாதிரி. அந்த மாதிரி இவரை குரூம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த பிரான்ச்சைஸ் கரெக்டா இருக்கும். பார்ப்போம். எந்த பிரான்சைசி போனாலும் நமக்கு சந்தோஷம். அங்க போய் விளையாண்டாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம். அங்கிருந்து அப்படியே சில ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்கு. 2-3 பிளேயர்ஸ் ஹானரபிள் மென்ஷன்ஸ். அதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஹர்ஷ் ரங்கான்னு ஹரியானாவை சேர்ந்த 21 இயர் ஓல்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இவருமே 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பினிஷர் தான். ப்ரூட்டல் 6 ஹிட்டிங்க்கு பேர் போன ஒரு பேட்டர். லோக்கல்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பாண்டிச்சேரிக்கு எகென்ஸ்டா 90 அடிச்சாரு, 90 ஆஃப் 47 அடிச்சாரு. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு எகென்ஸ்டா ஒரு 39 ஆஃப் 28. பெரிய இந்த பாண்டிச்சேரிக்கு எகென்ஸ்டா அடிச்ச 90 மட்டும் தான் இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில ஒரு பெரிய இன்னிங்ஸ். பட் 6 ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கும் போது எல்லா மேட்சுமே அந்த ஒரு 2 சிக்ஸஸ் பறந்துகிட்டே இருக்கும் இவருடைய பேட்ல இருந்து. ஸோ இவருமே அந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்ததா கார்த்திக் சர்மா. எல்லாருமே இந்த பிளேயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 19 இயர் ஓல்டு ராஜஸ்தானை சேர்ந்த ரைட் ஹேண்ட் பேட்டர். ஒரு பெரிய ப்ரூட்டல் 6 ஹிட்டர் அப்படின்னா
அப்படின்னு தான் இவரை சொல்லுவாங்க. ரஞ்சி டிராஃபில ஹையஸ்ட் மோஸ்ட் லீடிங் சிக்ஸ் ஹிட்டர் அப்படிங்க இவர் தான் அதிக சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. 16 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு ரஞ்சி டிராஃபில. அதே மாதிரி ஒவ்வொரு 4 பால்ஸுக்கும் ஒரு பவுண்டரிஸ் ரஞ்சி டிராஃபிலேயே அடிச்சிருக்காரு. சிக்ஸ் ஹிட்டிங் அப்படிங்கிறது இந்த சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ் அந்த பினிஷர்ஸை தேடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா மாதிரியான பிளேயருடைய பிளேஸ்ல இவர் ஆல்ரவுண்டர் கிடையாது, பியூர் பேட்டர் தான். பட் ரவீந்திர ஜடேஜாவோட பிளேஸ்ல ஒரு ஹிட்டர் அந்த இடத்துல நம்பர் 6ல ஆடக்கூடிய ஒரு ஹிட்டர் சிஎஸ்கே தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேலிபர் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், நிறைய டீமுக்கு தேவைப்படுற ஒரு பிளேயர். நிறைய பேர் பேசியிருக்காங்க இவரை பத்தி. ஸோ கார்த்திக் சர்மா ஃப்ரம் ராஜஸ்தான், இவருமே இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அடுத்ததா பனு பனியான்னு பரோடாவை சேர்ந்த ஒரு சாரி பனு பனியான்னு பரோடாவை சேர்ந்த ஒரு பேட்டர். ஆக்சுவலா பரோடா நோன் ஃபார் கிளச் ஹிட்டிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளச் ஆல்ரவுண்டர்ஸ், கிளச் ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளச் ஹிட்டர்ஸ்ல 2 எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பாண்டியா பிரதர்ஸ், குணால் பாண்டியா அண்ட் ஹர்திக் பாண்டியா. அந்த வகையில இன்னொரு பரோடாவை சேர்ந்த ஒரு ஹிட்டர் 29 இயர் ஓல்டு. பட் இவர்னால கிளச் இன்னிங்ஸ் ஆட முடியும், சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும். ஒரு பினிஷர் 153 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு பவுண்டரிஸ் அடிப்பாரோ அதே அளவுக்கு சிக்ஸர்ஸும் அடிப்பாரு. கிட்டத்தட்ட இவருடைய கரியர்ல இவர் டோட்டலா 43 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு, 43 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ஸ்டாட்டை வச்சு சொல்லிடலாம் சிக்ஸர்ஸ் எந்த அளவுக்கு அடிச்சு குவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்போம் இவருக்கும் ஏதாச்சும் ஒரு டீம் பிக் பண்ணுவாங்க அப்படின்னு. அடுத்ததா லாஸ்ட் பிளேயர் டுடே வந்துட்டு புக்ராஜ் மான்னு ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்த இன்னொரு ஹிட்டர். 164 ஸ்ட்ரைக் ரேட்டோட இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில் ஆடிட்டு இருக்காரு. இவருமே வந்து சிக்ஸர்ஸ், பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஒவ்வொரு 4 பால்ஸுக்கு ஒரு பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். இவருமே என்னுடைய ஒரு ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த ஹானரபிள் மென்ஷன்ஸையும் தாண்டி 2 ஆல்ரெடி ஐபிஎல்ல பரிச்சயமான 2 பிளேயர்ஸ் வந்து இப்போ ஐபிஎல் லைம்லைட் இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த 2 பிளேயர்ஸையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லலித் யாதவ், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆடிட்டு இருந்தா லலித் யாதவ் இந்த வருஷம் கோவாக்காக ஆடிட்டு இருக்காரு. ரஞ்சி டிராஃபில ஒரு செஞ்சுரி, ஒரு டபுள் செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. அதே மாதிரி நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 162 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல 202 ரன்ஸ். இன்னும் ஒரே ஒரு டைம் தான் அவுட் ஆயிருக்காரு. 202 ஆவரேஜோட ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி மும்பைக்காக ஆடுற சர்ஃப்ராஸ் கான் ஃபர்ஸ்ட் T20ல ஒரு பெரிய லெஜெண்டா இருந்தாரு ஆர்சிபி டைம்ஸ்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு, ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு மும்பைக்கு ஆடி அதுக்கப்புறம் அந்த ரெட் பால்ல கான்சன்ட்ரேட் பண்ணனால ஐபிஎல் டீம் அவரை ஒதுக்கி வச்சாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து மும்பை T20 லீக், T20 மும்பைன்னு ஒரு லீக் நடந்துச்சு. அந்த லீக்லயும் இவருடைய T20 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இப்போ சையத் முஸ்டாக் அலி டிராஃபில 2 இன்னிங்ஸ்ல 152 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 174. ஸோ சர்ஃப்ராஸ் கான் திரும்பவும் ஐபிஎல்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் அவர் அந்த டோரை ஓபன் பண்ணியிருக்காரு வித் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் T20 மும்பை லீக். அதே மாதிரி இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து என்னுடைய 2 ஹானரபிள் மென்ஷன்ஸ். என்னோட ஹானரபிள் மென்ஷன்ஸ் பார்த்தா வந்து நான் வந்து யார சொல்லுவேன்னா, நம்ம தலைவன் பிருத்வி ஷா இப்ப வந்து ஒரு கரியர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்காரு. தொடர்ந்து வந்து கன்சிஸ்டன்டா ரன்ஸ் எடுத்துக்கினே இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு இது. இன்னொரு பிளேயர் வந்து யஷ்துல், இவரும் அண்டர்-19 கேப்டனா இருந்தாரு. இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லை இப்போதைக்கு. இந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபில அவர் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி ரோல் வேற கொண்டு ஆடின்னு இருக்கிற ஒரு பிளேயர். நாட் அட் ஹை ஸ்ட்ரைக் ரேட், நாட் அ ஹியூஜ் ஸ்கோர்ஸ், பட் ஹீ கேன் பி ஹேண்டி. ஸோ ஹீ கேன் பிக் த கேப்ஸ் அண்ட் பிளே வெல். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. இன்னொன்னு ஏக்நாத்சன்ன்றவர் வந்து இமாச்சல் பிரதேசை சேர்ந்த பிளேயர். நாட் அ ஹேண்டி ஸ்ட்ரைக் ரேட், இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் இருக்காது. ஹி இஸ் ஹேவிங் அ டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட். ஹி கேன் பிளே அ ஸ்டெபிலிட்டி ரோல். இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ரோல் கொடுத்து ஆடுற பிளேயர்ஸ் இந்த 2 பிளேயர்ஸ். இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸா நான் பாக்குறேன். இவங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து துஷார் ரயேஜாவோட டிஎன்பிஎல்ல பேரப் பண்ண அமித் சாத்விக்கும் போன சீசன் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அவரும் வந்து சையத் முஸ்டாக் அலி டிராஃபில இடம் பிடிச்சாரு. ஒரு நல்ல ஒரு நாக் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்டா தமிழ்நாடு வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இன்னும் இருக்க 2 மேட்ச் தான் இருக்குது. அதுலயும் வந்து அவரை ப்ரூவ் பண்ணா அவருக்கு வந்து ஒரு ஐபிஎல் கதவுகள் திறக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஆனரபிள் மென்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து
அன்கேப்டு லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை பத்தி நம்ம பார்த்தா யார் யாரெல்லாம் வந்து அந்த லைம் லைட் எடுக்க போறாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு வந்து வீடியோல கன்வே பண்ணியிருக்கோம். அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் நம்ம எடுத்துன்னு வர போறோம். ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது HPD மற்றும் கீகா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.